கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கூட தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கின்றதான உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். அல்லேலூயா. கர்த்தரை நாம் தேடுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாது. வேதம் அப்படி தான் சொல்லுங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுகின்ற காரியத்தில் இருக்கட்டும். அல்லேலூயா. இன்னும் உம்மை நான் தேடன ஆண்டவரே, அப்படிப்பட்டதான தருணங்களை எனக்கு தாங்க என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அறிவிப்பு, ஒரே அறிவிப்பு. இன்று தொடர்ந்து காலை 10 மணிக்கு இந்த ஆலயத்தில் உபவாச ஜபம் உண்டு. அதில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய புதிய ஆலயத்தில் வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. நம்முடைய குடும்பத்தாருக்கும் நினைவுபடுத்துங்க. கலந்து கொள்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ள மற்ற நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த. சில நேரங்களில் காலையில் கலந்துக்கிறதுக்கு சிலருக்கு முடியலைன்னா மாலையில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு ஏற்புடையதாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கின்றது. இதே தூத்துக்குடியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஊழியத்தை செய்கிறாரு. நம்ம வருடத்தில் ஒரு முறை ஆல் நைட் ஃபுல் வாட்ச் நைட் சர்வீஸ் நடத்துகிறோம். ஆனால் அந்த தம்பி இதே தூத்துக்குடி பட்டணத்தில் ஒவ்வொரு வாக்குத்தத்த ஆராதனையும் நைட் நடத்திட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு பலன். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படியாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அதிகமாய் ஜெபியுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபையில் இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அதிகமாய் பாரத்தோடு கூட ஜெபியுங்க. கர்த்தர் சபையை வழி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தின்படி சபைக்கு தலை கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சபையை போஷித்து காப்பாற்றுகின்றவர். சபையில் அன்பு கூறுகிறவர், சபையை போஷித்து என்ன செய்கின்றவர்? காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஊழியர் கூட்டத்தில் கலந்து கொண்ட போது மூத்த ஊழியர்கள் சொன்ன காரியங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் பெரிய சபைகளாக, நல்ல வல்லமையான ஊழியர்களால் கட்டப்பட்ட சபைகளாக இருந்தாலும் சில பகுதிகளில், சில சபைகளில் சத்துருவானவன் கிரியை செய்து அந்த சபைகளில் குழப்பத்தை உண்டாக்கி பிரிவினையை உண்டாக்குகின்ற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி அவர் பகிர்ந்து கொண்டார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சபை மாத்திரமல்ல, எல்லா ஆவிக்குரிய சபையும் கட்டப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எண்ணிக்கையிலையும் தரத்திலையும் அந்த சபைகள் வளரணும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் செய்தியாக, முன்னுரையாக நாம் வழக்கமாய் தியானித்து நாம் கடந்து செல்லுவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்ததான விரிவான காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை சபைக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. விசேஷமாய் இந்த மாதம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிற மாதமாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தரிடத்திலிருந்து அல்லேலூயா நமக்கு உதவிகளை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் மனிதரை அல்ல, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். உதவியற்ற நிலைமையிலே இருக்கின்றதை இன்றைக்கு அநேக கொஞ்சம் வயதானவர்களிடத்துல நீங்கள் போய் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அவர்கள் தங்களுடைய தனிமையை குறித்து, உதவியற்ற ஒரு நிலைமையில் இருப்பதை குறித்து அவர்கள் அங்கலாய்க்கிறதை நாம் கேள்விப்படுகின்றோம். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்காக யார் உதவி செய்வா, என் காரியமாக எனக்காக பேச அல்லது செயல்பட யார் உண்டு என்று அங்கலாய்க்கிறவர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம ஆதி நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருந்ததான முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு திரளாய் பெருகின்றிருக்கிறது. அதில் சேர்த்து விடுகின்றதான பிள்ளைகள் சொல்லுகின்றதான காரியம், எங்களால் கவனிக்க முடியாததை கூட அவர்கள் நல்லா சிறப்பாக என்ன செய்கிறார்கள்? கவனிக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு பார்த்தா கூட இந்த அளவுக்கு நாங்கள் கேர் கொடுப்போமா என்பது சந்தேகம்தான். ஆனால் நாங்கள் கொண்டு போய் விட்டுருக்கிற இடத்துல
அவர்களை நல்லா வச்சுக்கிறாங்க, நல்லா பார்த்துங்க. ஆனால் போய் நீங்கள் தனியாக போய் பாருங்க, அழுகின்றதான நிலைமையில தான் அவர்கள் இருப்பார்கள். எனக்கே இதே தூத்துக்குடியில் இருக்கிறதான முதியோர் இல்லத்தில் கடந்த காலங்களில் தற்செயலாய் ஒரு குடும்பத்தார் தனக்கு அறிமுகமான ஒரு சகோதரனை சந்தித்த போது அவர்கள் கண்ணீரோடு கூட அழுது தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டதை தேவ சமூகத்தில் நான் உண்மையை சொல்றேன். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு தனிமையான ஒரு சூழ்நிலையில உதவியற்றதான நிலைமையில இன்றைக்கு ஜனங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மாதத்தில் நான் சொன்னது போல கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரத்திலிருந்து உண்டாகின்றதான உதவிகள், அவருடைய கரத்திலிருந்து உண்டாகின்றதான உதவிகள் நமக்கு வந்து சேரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நான் வாசிக்கின்றேன். நீங்க ஆதியாகமம் 49வது அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்திலே நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கூப்பிட்டு அவர் அழைத்து என்ன செய்கின்றார் என்றால், உங்களுக்கு நேரிடும் காரியங்களை நான் என்ன செய்வேன், அறிவிப்பேன் என்று முதலாவது வசனத்தில் சொல்றாரு. நீங்க 49வது அதிகாரம் முதல் வசனத்துல யாக்கோபு தன் குமாரரை என்ன செய்து அழைத்து, நீங்க என்ன செய்யுங்கள், கூடி வாருங்கள். என்ன நாட்கள்ல, கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை நான் என்ன செய்வேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம், சில காரியங்கள் ஆண்டவர் உள்ளத்துல போட்டுட்டார்னா அதை சொல்லிடுவேன். இந்த மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து நீங்க அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையினாலே பிள்ளைகளை குறித்ததான காரியங்களை பெற்று அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள்னா சபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன செய்கிறாங்க, சபிக்கிறார்கள். ஆனால் இங்கு அநேக காரியங்களை யாக்கோபு தன்னுடைய குமாரர்களுக்கு கடைசி நாட்களிலே சம்பவிக்கின்றதான காரியங்களை அறிவிக்கின்றதை குறித்து பார்க்கின்றோம். அந்த பட்டியல் அப்படியே இந்த அதிகாரத்திலே வரிசையா இப்படி வந்து கொண்டிருந்தாலும் நீங்க 22வது வசனத்துல நீங்க பார்ப்பீர்கள் என்றால், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள், அதன் கொடிகள் சுவரின் மேல் வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை என்ன செய்தார்கள், பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேல் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். இந்த மாத வாக்கு தத்தம் ஒரே ஒரு பகுதி, கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படி சொல்லலாமா, கர்த்தர் எனக்கு துணையாய் இருப்பார். கர்த்தர் துணையாய் இருப்பார்னு சொல்லிட்டு நான் யாருன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்களே, அனாதைன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளினாலே நம்முடைய செயல்களினாலே கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. யாரை துக்கப்படுத்துகிறோம்? கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம். ஆனால் நமக்கு கர்த்தர் துணையாக இருக்கின்றார். இந்த மார்ச் மாதத்தில் பிரவேசித்திருக்கின்றதான நம்ம பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு எப்படியாய் இருப்பேன், துணையாய் இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாய் இருப்பார். கர்த்தர் என் குடும்பத்திற்கு, கர்த்தர் என் காரியங்களில் எனக்கு. சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் நீங்க அறிக்கை எடுங்க. நீங்க அநேக சாட்சிகளை நீங்க பாக்குறீங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய சபையில் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் மேக்சிமம் நாட்கள்ல இந்த வருட வாக்கு தத்தத்தை அந்த போர்டை ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்ததான இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன செய்வார், நினைத்தருளுகின்றதான காரியம். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கை நினைத்தருளுகின்றதான காரியம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கின்றோம், அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை விசேஷித்த ஆசீர்வாதம், கற்பங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஹல்லேலூயா இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வார் என்று சொல்லுகிறார். விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமையை என்ன செய்வோம்? காண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கின்றோம் இந்த அருமையான இந்த காரியம் துணை இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட துணையாய் இருக்க போகிறார். நம்முடைய காரியங்கள்ல நீங்கள் வேதத்திலே சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து ஆதியாகமத்திலே நீங்க முதல் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 10வது அதிகாரத்தின் கடைசி பகுதியாக இருக்கட்டும், 12வது வசனம், 18வது வசனம், 21வது வசனம், 25வது வசனம், இதுல கடைசியில அது நல்லது என்று சத்தமா சொல்லுங்க. உங்க பைபிள் அப்படி போட்டிருக்கா? 10, 12, 18, 21, 25வது வசனத்துல முதல் அதிகாரத்துல கடைசியில அது நல்லது என்று கர்த்தர் கண்டார். ஒவ்வொன்றையும் உண்டாக்கிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நல்லது என்று கண்டார். ஆனா ஆண்டவர் தன்னுடைய சிருஷ்டிப்பை ஒன்றை செஞ்சுட்டு உண்டாக்கிட்டு நல்லதல்லன்னு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா மனுஷனை தான். நீங்க 2வது அதிகாரம் உடனே திருமண ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வேண்டாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கிட்டாரு. மனுஷனாகிய ஆதாம் தனிமையாய் இருப்பது இது எதுக்குன்னா இந்த உலக பிரகாரமான இந்த வாழ்க்கைக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, பூமியிலே நாம் வாழ்கின்றதான வாழ்க்கைக்கு ஒரு துணை, அதுவும் எப்படிப்பட்ட துணையா இருக்கணுமா? ஏற்ற துணையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அது பார்க்கின்ற மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த மனுஷனும் துணையாய் இருக்க முடியாது, கர்த்தர் ஒருவரே தான் துணையாய் இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த மாத வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு எப்படியாய் இருப்பார்? துணையாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இது உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஜீவியமாக இருந்தாலும் சரி, அநேக நேரங்களிலே நாம் சறுக்கி விடுகின்றதான தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றது. கடந்த வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் போய் ஆயத்த பணிகளை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கத்தோலிக்க பிள்ளை என்னிடத்துல வந்து கண்ணீரோடு சொல்றாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, என்னால் முடியல, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, எனக்காக இப்பொழுதே நீங்க ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி ஜெபித்து கடந்து சென்றாங்க. ஹல்லேலூயா. ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், எப்பேர் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஒருபடி மேல கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்கள்ல அநேக நேரங்கள்ல நமக்கு சோர்வு வந்து விடுகின்றது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தனிமையான உணர்வு வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகின்றார், நான் உனக்கு எப்படியாய் இருப்பேன்? துணையாய் இருப்பேன். நீங்க வாசிங்க, பிரசங்கி 4வது அதிகாரம் 9வது மற்றும் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. பிரசங்கி 4, 9 மற்றும் 10. இங்கு பார்க்கின்றோம், ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப 2 பேர் சேர்ந்து பிரயாசப்படும் போது என்ன பலன் உண்டாகுதான்? நல்ல பலன் உண்டாகின்றது. அடுத்த வசனத்துல, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை என்ன செய்வான்?
தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு என்னது? ஐயோ, அவனை தூக்கிவிட என்ன இல்லையே? துணை இல்லையே. அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாடல். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்க சக்திகள் பல உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கட்டும், நான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் என்ன சொல்லுகின்றார்கள்? நான் பார்த்துக்குவேன், நான் செய்து முடித்து விடுவேன். அல்லேலூயா, எனக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் நான் என்ற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? உபயோகப்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப தவறு. அல்லேலூயா. விடிவெளியின் மகனாகிய வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் வானத்துக்கு ஏறுவேன், அல்லேலூயா, சட்டைகளை உரித்து பறப்பேன், அவருக்கு நான் சமமாய் இருப்பேன், அல்லேலூயா சொன்னானா? அல்லேலூயா. அங்கே அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 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 என்று தான் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பார்க்கின்றோம், இங்க பார்க்கின்ற ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட யார் இல்ல? துணை இல்லையே. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பனுடைய தேவனாலே இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. அந்த காரியங்களை நம்ம நாளைய தினத்தில் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு துணையா இருக்க போறாரு. அல்லேலூயா. துணை இல்லாட்டினா என்ன நடக்கும்னா, நானும் நீங்களும் துரத்தப்படுகின்றதான ஒரு சூழ்நிலை உண்டாகும். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17 எடுத்து வாசிக்கலாமா? 2வது அதிகாரம் 16, 17. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை என்ன செய்தார்கள்? துரத்தினார்கள். இந்த சூழ்நிலையில தான் யாரு? மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு. மோசே அந்த இடத்துல இல்லாட்டினா என்ன நடந்திருக்கும்? துரத்தப்பட்ட நிலைமை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தர் இந்த மாதத்துல நம் பட்சத்துல நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நமக்கு ஒத்தாசையாக யாரும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய காரியங்களில் நமக்காக செயலாற்ற யாரும் இல்லை என்று நாம் அங்கலாய்க்கின்றோம். கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு எப்படியாய் இருக்கிறேன்? துணையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. சங்கீதம் 59வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 59, 4. என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை என்ன செய்யும்? நோக்கி பாரோ. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை பார்த்து சொல்லிட்டாரு ஆண்டவர், உனக்கு துணையா இருப்பேன்னு. எனக்கு பிரச்சனை, எனக்கு நெருக்கம், எனக்கு உதவியற்ற சூழ்நிலை, எனக்கு துணை செய்ய விழித்து என்னை என்ன செய்யும்? நோக்கி பாரும் என்று சொல்லுகின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு சொல்றா? தாவீது தான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை தெரியுமா? தலைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இந்த சூழ்நிலை எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அவன் யாரையும் பார்க்கல. சொல்லுகின்றான், எனக்கு துணை செய்ய விழித்து என்னை என்ன செய்யுங்க ஆண்டவரே, என்னை நோக்கி பாருங்க. இந்த மாதம் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட போறோம். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தேவையின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் பலவீனத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களை எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா?
கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு நீங்க துணையா இருந்தா போதும் ஆண்டவரே. வாக்கு பண்ணிருக்கிறீங்க ஆண்டவரே, கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பா, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று வாக்கு பண்றீங்க ஆண்டவரே. நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. எல்லாம் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. இக்கட்டுக்கு நேரங்களில் கர்த்தருடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டிருக்கு. Hallelujah. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கலாமா? Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Hallelujah, 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 hallelujah. இக்கட்டில் மனிதருதவி இல்லாமலே அற்று போனாலே, இக்கட்டில் மனிதருதவி இல்லாமலே அற்று போனாலே, எனக்கு தாசையை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு தாசையை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இந்த நேரமில் வேளையில் இயேசு எனக்கு ஒத்தாசை, இந்த நேரமில் வேளையில் இயேசு எனக்கு ஒத்தாசை. ஆமாண்டவரே, இந்த மாதத்துல எங்களுக்கு அருளினதான செலுத்துகிறவங்க தாவே. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் அருமையான வாக்கு தத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உடைய வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு துணையாய் நீர் இருக்க போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறவங்க தாவே. யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களுக்கு துணையாய் இருக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி உடைய ஜனத்தை நீ வழிநடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் தியானித்த இந்த பகுதியில ஆண்டவரே, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீர் யோசேப்புக்கு துணையாய் இருந்தீர் ஆண்டவரே. யார் பகைத்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை ஆண்டவரே யுத்தங்கள் எழும்பினாலும் நீர் துணையாய் இருந்து வழி நடத்த போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். சர்வ வல்ல தேவனாலே அப்படி ஆக போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புங்க. துதிக்க நமைக்குமே எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த யாவருக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆமென். இன்றைக்கு காலை 10 மணிக்கு தொடர்ந்து உபவாச ஜெப ஆராதனை உண்டு. மாலை 6:30 மணிக்கு புதிய ஆலயத்தில் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு.